மாண்புமிகு உள்துறை அமைச்சரையும் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்து வந்தோம். நமது ஏப்ரல் 23 நடக்க இருக்கின்ற தேர்தலுக்கு 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு பூத்திலும் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடல், எப்படி மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, பீகார் போன்ற மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையாக எல்லோரும் பூத் வாரியாக தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை பெற்றார்களோ அதுபோல தமிழ்நாட்டிலும் வெற்றியை பெறுவதை சம்பந்தமான கலந்துரையாடலை எங்களோடு உள்துறை அமைச்சரும் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களும் எங்களோடு கலந்து பேசினார்கள். ஏன்னா நான் போன வாரமே சந்திக்க என்னை அழைத்திருந்தார். அவருடைய வேலைப்பளு காரணமாக தள்ளி போய் நேற்று வர சொல்லி, நேற்று இரவும் அவர் கடுமையான பணி நெருக்கடியால் இன்றைக்கு மார்னிங்ல போய் பார்த்து வந்தேன். நாங்கள் தான் உங்களை ஊடகத்தை பார்த்து சந்திச்சு சொன்னேன், தொகுதி பங்கீடு எல்லாம் இங்க சென்னையில தான் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற்று இன்னும் 2-3 நாட்களில் சுமூகமாக அறிவிக்கப்படும். தொடர்ந்து வேட்பாளர் அறிவிப்பு, நாமினேஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்களா ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்க, 6 நீங்க 7 நீங்க 8 நீங்க இப்ப கொஞ்சம் ஏறி வந்திருக்கீங்க. அது என்னன்னு தெரியல உங்களுக்கு. அமமுகவுக்கு சீட்டு கொடுக்கறதுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒன்றும் எந்தவித குழப்பமும் இல்லை. ஆனா நீங்க தான் ரொம்ப கருவித்தனமாக ஊடகங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்ன தேதிங்கிறத நீங்க தான் பார்க்க போறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று வந்த பின்னர் நீங்க போயிருக்கீங்க. அப்படி போயிட்டு வர சொல்ல எதுக்காக போயிட்டு வந்தீங்க? அது ஒவ்வொருத்தரா போகல. நீங்க முதலமைச்சர் நீங்கள் சொல்ற மாதிரி அமைச்சர் நேரு ஏன் டல்லிங்கெல்லாம் நாங்க போனாலே பயப்படுறாரு, அது எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நான் என்ன கடந்த வாரமே சந்திக்க வேண்டியது, அவர்களது வேலைப்பளு காரணமாக இந்த வாரம் சந்தித்தார். இன்னொன்று, உள்துறை அமைச்சரோ மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களோ டெய்லி இங்க உட்கார்ந்து கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு விஷயங்களை பேச முடியாது. அதனால் அவர் முடிந்த நாளையோ நாளை மறுநாள் கூட கோயல் அவர்கள் வருகிறார்கள். அதுபோல சுமூகமாக நடைபெற்று நாங்கள் இந்த திமுகவை, மக்கள் விரோத திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு அகற்றுவோம்.